ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் ராவணன் மீன்வளம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்டா ப்ரீடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செட் பண்ணுறோம், எப்படி மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணி எப்படி ஈஸியாக ப்ரீடிங் செட் பண்ண போகிறோன்னு இந்த டப்பில் தான் நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஃபில் பண்ணுறது வந்து ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் பேர் செட் ஆகும், சீக்கிரம் ப்ரீடிங் வரும். இது ஆல்ரெடி நான் கண்டிஷன் பண்ணி வச்சுருக்க தண்ணி. இதில் தான் நான் பீட்டா ஃபீமேலும் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபீமேல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோன்னா ஒரு 4 இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும். இதில் இருக்க தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். அது கூட நான் ஒரு 3 இன்ச்சு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட நான் போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 இன்ச்சு வந்து ஏஜ்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் போர் வாட்டர் கொஞ்சமாக போர் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போர் வாட்டர் ஏன் மிக்ஸ் பண்ணுறேன்னா, நம்ம பழைய தண்ணி தானே எடுத்திருக்கோம், ஆல்ரெடி மீன் இருந்த தண்ணி எடுத்திருக்கோம். அதில் ஏதாவது ஒரு மீனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்திருக்கலாம். அதனால் போர் வாட்டர் எடுத்து நான் போட்டேன்னா அது ரெண்டும் மெர்ஜ் ஆகிக்கும். அடுத்தது வந்து இதுக்கு நம்ம ஏதாச்சும் பேப்பர் போடணும். ஏன்னா பீட்டா வந்து நஸ்ட்டு கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற ஒரு வெரைட்டி அது. அதனால் நம்ம பேப்பர் இல்லை ஏதாவது இலை மாதிரி போடலாம். நான் இந்த பேப்பர் தான் போட போகிறேன், பிளாஸ்டிக் பேப்பர். அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு டேப் போட்டு அதுக்கு மேலே ஒட்டி கொடுக்கணும். நம்ம செட் பண்ணி கொடுத்தா அது அழகாக வந்து நஸ்ட்டு கட்டிக்கும். எங்கே வேணாலும் செட் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் நான் சென்டரில் செட் பண்ண போகிறேன். இது வந்து தண்ணி உள்ளே முங்கக்கூடாது, தண்ணிக்கு மேலே மிதக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக நஸ்ட்டு கட்டும். இது பேப்பர் வைக்கலைனாலும், அதாவது பேப்பர் வைக்கலைன்னா வந்து அது வந்து நஸ்ட்டு கட்டாதான்னு கேட்டிங்கன்னா நஸ்ட்டு கட்டும். நம்ம எப்போயாச்சும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நஸ்ட்டு களையிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பர் இல்லை இலை வச்சிட்டோன்னா அதுக்கு கீழே கட்டிச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ நஸ்ட்டு களையாது. இப்போ பாருங்கள், நான் அந்த டப்போடைய சென்டரில் அதுக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மேல் செலக்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் பேரிங், அதாவது ப்ரீடிங் செட்டப் போகிறதுக்காக தனியாக பிரித்து வச்சுருக்க மேல்ஸு. இவங்கெல்லாம் ஓரளவுக்கு செமி அடல்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. இதில் நான் எந்த மேல் எடுத்து போட போகிறேன்னா, இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிறது தான் எடுத்து போட போகிறேன். ஒயிட் கலர். அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நஸ்ட்டும் கட்டுறாங்க. அதனால தான் இவங்கள செலக்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ண விட்டுடலாம். இந்த டெம்பரேச்சர் செட் ஆகிற நேரத்தில் போய்ட்டு நம்ம ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு மேல் செலக்ட் பண்ணேன். ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிங்க. ஏன் இது டெம்பரேச்சர் செட் பண்ணணுமான்னு கேட்டால் செட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீடிங் போடும்போது டைரெக்டாக எடுத்து விட்டுட்டேன், உடனே அது செத்து போச்சு. அதனால தான் நான் டெம்பரேச்சர் செட் பண்ணி விடுவேன். சரி வாங்க, இப்போ போய்ட்டு நம்ம ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம அந்த தண்ணி ஃபில் பண்ணோம்ல அந்த டேங்க்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் பார்த்து வச்சுட்டேன். அதுலேருந்தே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபீமேல் பிடிக்கலாம் வாங்க. அந்த கார்னரில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். நல்ல கலரு, நல்லா எக்கும் லோடாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதனால் இதை நான் பேரிங் போடணுன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ எக் லோடாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்து போடுறதுனால சீக்கிரமாக வந்து பேராகவும் சீக்கிரமாக வந்து எக் லே பண்ணி ஃப்ரைஸும் எடுக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே வச்சு டெம்பரேச்சர் செட் பண்ண விட்டுட்டேன். பக்கத்தில் இருக்கிறதுனால 2 பேரும் பார்த்துப்பாங்க. மேல் பாருங்கள், ஃபீமேலே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் செட் ஆகிட்ருக்கோம் நல்லா. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து மேல் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மேல் பாருங்கள், ஃபீமேல் இருக்க ஓரமாகவே வந்திருக்கான் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஃபீமேல் பக்கமாகவே இருக்கான். சரி, இப்போ நம்ம மேல் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அவன் ரிலீஸ் பண்ண உடனே எங்கே போவான்னு பாருங்கள். நான் எங்கே எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணுறேன், அவன் எங்கே போவான்னு பாருங்கள். இந்த கார்னரில் ரிலீஸ் பண்ணுறேன், அவன் எங்கே போவான்னு பாருங்கள். பாருங்கள், ரிலீஸ் பண்ண உடனே ஃபீமேல் பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டான். இப்போ அவங்க இப்போது ஜாலியாக சுற்றி பார்ப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது தான் அவங்க நஸ்ட்டு கட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஃபீமேலே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபீமேலே ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேங்க் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. சர்வே பண்ணி ஃபுல்லாக பார்ப்பாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டிஸ்டர்பும் இல்லை அப்படின்னும் போது அவங்க நஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தேன், அவன் நஸ்ட்டு கட்டிட்டான். இப்போ நான் ஓப்பன் பண்ணதை பார்த்த உடனே பாருங்கள், நஸ்ட்டு கீழே வந்துட்டான். அவன் ஃபீமேல் பக்கமாக போனான். நான் ஓப்பன் பண்ண உடனே அவனை அந்த பேப்பர் கீழே வந்துட்டான். அது அப்படி தான், அது நஸ்ட்டை விட்டு தூரமாக போகாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணலன்னா போயிட்டு ஃபீமேலை சேஸ் பண்ணுவான். இதில் ஃபீமேலை விட மேலுக்கு தான் ஒர்க் ஜாஸ்தி. அது எக்கு வந்து பேராகி பெண்டாகி எக்கு விட்டுருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நஸ்ட்டில் வச்சு அவன் தான் பார்த்துப்பான். அதை மாற்றி வச்சு பார்த்துப்பான். ஃபிஷ்ஷு 2 பேராகி எக்கு லே பண்ணிட்ட அப்புறம் மேல் வந்து ஃபீமேலை துரத்த ஆரம்பிக்கும், சண்டை போடும். அந்த நஸ்ட்டு பக்கத்துலேயே ஃபீமேலை சேர்க்காது. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே வந்து மேல் தான் பார்த்துக்கும். அது ஒரு நஸ்ட்லேருந்து எடுத்து மாற்றி வச்சு அதை ஃபெர்டிலைஸ் பண்ணோம். ஃபெர்டிலைஸ் பண்ணி ஃப்ரீசிம் அந்த ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீசிம் ஆகிற வரைக்குமே மேல் மட்டும்தான் பார்த்துக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஃபீமேலை மட்டும் செப்பரேட் பண்ணி நஸ்ட்டு கலையாமல் பொறுமையாக அதை எடுத்து வேறு ஒரு டப்பில் தனியாக ஒரு டப்போ தொட்டியோ வச்சு அதில் விடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். வேறு எந்த மீன் கூடயும் அதை சேர்த்து விட வேண்டாம், தனியாகவே விட்டுருங்க. எக்கு லே பண்ணிட்ட அப்புறம் ஒரு 2 to 3 டேஸில் வந்து எக்கு வந்து ஹேட்ச் ஆகி
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக டாட்டாக இருக்கும். அதுதான் பீட்டா ஃப்ரை. அது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அந்த ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அது ஃப்ரீசிங் ஆகும்போது நீங்கள் வந்து மேலேயும் தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரைஸ்க்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், அது எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதோட கண்டினியூட்டி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.